ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் BlackHat TamizhA யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் வந்துட்டு காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹேக்கிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் ஒரு டூல்ஸ், அதாவது காலி லினக்ஸில் இன்பில்ட்டாக இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த டூல்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் என்னென்ன அந்த டூல்ஸை அப்படின்ற அதோட யூசேஜ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டூலை தான் வந்து இந்த டூல்ஸில் நான் மேஜர் டூல்ஸாக சொல்கிறேன். இந்த இவ்வளோ டூல்ஸையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் மேஜர் டூல்ஸு என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதை நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். இதில் ஃபஸ்ட்டு வந்து மால்டிகோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து, அதாவது லைசன்ஸ்டு ப்ரைஸிங் வந்து 1,64,000. இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் கிடையாது, ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், காலி லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மால்டிகோன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டிவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டூல் வந்து 1,64,000க்கு அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்விட்டரை போய் டிக் பண்ணி பார்க்கலாம். ட்விட்டரில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் யூசர் நேம் வச்சே டிடெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல டூலு. பட் முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 8 months பேக்லாம் வந்து இது ஃப்ரீ தான். அப்புறம் இப்போ லாஸ்ட்டு 6 months தான் வந்துட்டு இதை வந்து பெய்டு வெர்ஷனாக மாற்றிட்டாங்க. அப்பயும் வந்து நான் யூஸ் பண்ணும்போதும் ஒரு சிலது தான் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரீமியமில் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ப்ரீமியம் வந்துருச்சு மோஸ்ட்டாக. வெப்சைட்டை நீங்கள் வெப்சைட்டை வந்து ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறது மட்டும்தான் இதில் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அப்புறம் என்மேப்ன்றது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பென் டெஸ்டிங் டூலு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு கமாண்ட் லைனில் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது என்மேப்புக்கு. அந்த ஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப் சர்வரை ஸ்கேன் பண்ணுவீங்க. அதோட இந்த ஜென்மேப்ன்றது வந்து இதோட GUI வெர்ஷன். பிகினர்ஸ்க்கு ஜென்மேப் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸை, எந்த ஐபி அட்ரஸை ஒரு வெப்சைட் எடுத்திங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அதை அப்படியே இந்த ஜென்மேப்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சொல்லிடும் இதில் என்னென்ன வனரபிலிட்டி இருக்குது, எந்த இடம் வந்து எந்த போர்ட் ஓப்பனில் இருக்குது, எல்லாத்தையும் வந்து அதுவே சொல்லிடும் உங்களுக்கு. இதுவே வந்து இந்த இதில் வந்து நீங்கள் கமாண்டாக டைப் பண்ணுவீங்க, உங்கள் டெர்மினலில் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ண உடனே அது வரும். ஸோ டெர்மினல் அப்படின்னு சொன்னால் அது இதுதான், இந்த கருப்பு கலரில் ஏதோ இங்கே இருக்குல்ல, அதுதான் வந்து டெர்மினல். ஓகேவா? அது அடுத்தது வந்து வனரபிலிட்டி அசஸ்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். இது வந்து வெப்சைட் ப்ளஸ் நெட்வொர்க் வல்னரபிலிட்டியை சொல்லும். ஓகேவா? இதில் வந்து நிக்டோ வந்து வெப்சைட்டுக்கும், என்மேப்பும் வந்து நெட்வொர்க்குக்கும். ஓகேவா? ஸோ நிக்டோ வந்து ஒரு நல்ல டூலு, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வெப்சைட் வல்னரபிள் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும், நீங்கள் மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 90% வந்து ட்ரூ கொடுக்கும். பட் நீங்கள் அதோட மெத்தடை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? அப்புறம் என்மேப் வந்து இதுலேயும் போர்ட் வந்து எந்த வேர்ஷனு எல்லாத்தையும் சொல்லிடும். அப்போது வந்து நீங்கள் அந்த வேர்ஷனில் ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா, எக்ஸ்ப்ளாய்ட்னா ஹேக்கிங், அதை வந்து யாராவது ஹேக் பண்ணிட முடியுமா அப்படின்றதுக்கு அதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் எல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணி படித்து அதை அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். உங்கள் பென் டெஸ்ட்டை உங்களை பெனட்ரேஷன் டெஸ்ட் பண்ண சொன்னவர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஓப்பன் வேஸ்ன்றது டூல் வந்து நானாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த என்மேப் மாதிரி தான். ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். நிக்டோ மாதிரி ஒரு வெப்சைட் ஸ்கேனர் இந்த டூலு. இதுவும் நல்ல டூலு. நீங்கள் ப்ரௌசரில் வந்து இதை யூஸ் பண்ணுவீங்க லோக்கல் ஹோஸ்ட் மூலியமாக. இந்த டூலை வந்து நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். அதேமாதிரி இந்த டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஒரு பிகினராக நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்ஸ்யூட்,
ஓவாஸ்ப் ஜாப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெப் ஸ்கிராப் அப்புறம் எஸ்கியூஎல் மேப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான், இது மட்டும்தான் இதில் டாப்புன்னு சொல்லலாம். இதில் பர்ப் சூட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டாப்பு. ஏன்னா பர்ப் சூட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செப்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு ரெக்வஸ்ட் உங்கள் லேப்டாப்லேருந்து வெளியே போகுதுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணி இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளில் ஒரு அமௌண்ட் ஒரு 100 rupees போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராக்ஸியில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இந்த பர்ப் சூட்டை உங்கள் ப்ரௌசரோட கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இன்டர்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணி அதை ₹1 கூட மாற்றலாம். ₹1 மாற்றி அனுப்புனீங்க அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டி. அங்கே வந்து ஏதோ அங்கே குறை இருக்குது. அதாவது சிஎஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்பெனிக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு பவுண்டி கிடைக்கும். ஓகேவா? அதெல்லாம் பெரிய பக்கு. அப்புறம் அதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் சைட்ஸில் பண்ணலாம். ஒரு சில ஷாப்பிங் சைட்ஸில் தான், மேஜர் ஷாப்பிங் சைட்ஸ்லலாம் அது இருக்காது. அதனால் சின்ன சின்ன சைட்ஸில் மட்டும்தான் பண்ணலாம். அப்புறம் டேட்டாபேஸ் அசஸ்மெண்ட். ஒரு டேட்டாபேஸ்னால் இப்போ உங்கள் காலேஜோட வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட் பார்க்குறீங்க. உங்கள் ரிசல்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு எஸ்கியூஎல் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் ரிசல்ட்டை வந்து மொத்தமாக எடுக்கலாம். நீங்கள் அந்த டேட்டாபேஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த டேட்டாபேஸ் அசஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டூல்னால் எஸ்கியூஎல் மேப், எஸ்கியூஎல் நிஞ்சா, இது 2 மட்டும்தான் நல்ல டூலு. நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. எஸ்கியூஎல் மேப்பே வந்து தனியாகவே டுட்டோரியல் போடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய டூலு. நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய படிக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி வீடியோஸ்லாம் பார்ப்போம். பாஸ்வேர்டு அட்டாக்ஸ் இது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாத ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே பாஸ்வேர்டு வந்து ரொம்ப உஷாராக தான் வச்சுருக்காங்க மேக்ஸிமம். ஒரு சில பேர் தான் வந்து அட்மின் பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹாயட் 1 2 3 அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் லிஸ்ட்டில் ஸ்மால், மீடியம், ஹைன்னு இருக்கும். அதில் 3 விதமாக வச்சு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 கேரக்டர் இருக்கிறதெல்லாம் ஸ்மாலில், 10 கேரக்டர் இருக்கிறதெல்லாம் மீடியமில், 15 கேரக்டர் இருக்கிறதெல்லாம் லார்ஜில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாஸ்வேர்ட்லேயும் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானி ரிப்பர். ஓகேவா? உங்களுக்கு ரிப் பண்ணி கொடுத்துரும். இதில் வயர்லெஸ் அட்டாக்ஸ் பேசிக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இதில் இருக்க எந்த டூலுமே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக நிறைய டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண பெஸ்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸியான், FLUXION. அடுத்து வைஃபை ஃபிஷர், வைஃபை WIFIPHISHER. ஓகேவா? வைஃபை ஃபிஷர். ஸோ இந்த டூல் வைஃபைட், WIFITE, இந்த 3 வந்து நல்லாயிருக்கும் டூல், சூப்பர் டூலு. அப்புறம் வைஃபை பம்கின்னு இன்னொரு டூல் இருக்குது. ஓகேவா? இந்த 4 தான். இது எல்லாமே வந்து வைஃபைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து அடுத்த அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது பிகினராக. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். எக்ஸ்ப்ளாய்ட் மீன்ஸ் ஹேக் பண்ணுறது. ஒருத்தவனை ஹேக் பண்ணுறத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேக்கிங் டேர்மில் சொல்லுவோம். ஹேக்கிங்னா எத்திக்கல் ஹேக்கிங்கா. ஓகேவா? உங்களுக்கு வந்து எத்திக்கலாக ஹேக் பண்ணுறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஆர்மிட்டேஜ் வந்து கொஞ்சம் நீங்கள் வெல்வர்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆர்மிட்டேஜே உங்களுக்கு புரியும். அப்புறம் பீஃப், இது வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் மெட்டாஸ்ப்ளாய்ட், இதுதான் வந்து இது தெரியாமல் உங்களால் ஹேக்கிங்குள்ளே வரவே முடியாது. இது இல்லாமல் உங்களால் ஹேக்கிங்குள்ளே சர்வைவும் பண்ண முடியாது. ஓகேவா? இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ண முடியும். போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் இது தான், ப்ரீ எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் இது தான். ஓகேவா? அதாவது ஹேக்கிங் பண்ணதுக்கு முன்னாடி செட்டப் பண்ணுறதும் இதை வச்சு தான், ஹேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் செட்டப் பண்ணுறதும் இதை வச்சு தான். ஸோ ஆண்ட்ராய்டு அட்டாக்லாம் பண்ணுவோம்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த இதெல்லாம் வந்து இதில் தான் பண்ணுவோம். நான் ஆண்ட்ராய்டு அட்டாக்ஸ் பற்றிலாம் நான் பேசுவோம். போர்ட் ஃபார்வர்டிங், ஆண்ட்ராய்டு அட்டாக்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்தே இந்த சேனலில் கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட வேணாம். பிகினராக ஐயோ எங்கே போய் படிக்கிறது அப்படின்ற எந்த கவலையும் வேணாம். புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா?
சோஷியல் இன்ஜினியரிங் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் எஸ்கியூஎல் மேப்பும். ஒரு டேட்டா பேஸ் நமக்கு கிடச்சிருச்சு, வனரபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டூல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்னிஃப் பண்ணுறது, ஒரு ஸ்னிஃபிங் அண்ட் ஸ்பூஃபிங்னா மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஸ்பூஃபிங்கில் வரும். ஸ்னிஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டர்கேப்பும் வயர்ஷார்க்கும் சூப்பரான டூலு. இதில் எனக்கு பிடிச்சது வந்து வயர்ஷார்க். என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரே ரவுட்டரில் அப்படின்னா, நீங்களும் அந்த 5 சிஸ்டமில் ஒரே சிஸ்டம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 4 சிஸ்டமில் இருக்கவங்கள நீங்கள் இதன் மூலியமாக வாட்ச் பண்ணலாம். ஐ மீன் ஸ்னிஃப் பண்ணலாம் அவங்களோட டேட்டாஸை, அவங்க பேக்கெட்ஸை நீங்கள் ஸ்னிஃப் பண்ணி அவங்க என்ன வீடியோஸ் பார்க்குறாங்களா, இல்லை என்ன வெப்சைட்டில் இருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் அவங்க ஒரு HTTPS ஐ மீன் SSL சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு வெப்சைட்டில் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கூட ஓப்பனாக பார்க்கலாம். போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது அப்பயே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். இது வந்து இந்த ஷெல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் எவேஷன் டூலு. இதை விட பெஸ்ட்டு டூல்லாம் இருக்குது, நான் காட்டுறேன். நான் நேற்றையே எவேட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஃபோரன்சிக்ஸ் டூல் வந்து இது ஃபோரன்சிக்ஸ் பண்ணுறவங்க, நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோரன்சிக் பண்ணுவாங்க தெரியுமா, சைபர் க்ரைமில், அதுக்கான ஒரு டூலு. இதில் வந்து இந்த ஹேஷ் டீப்பை பற்றி சொல்கிறேன். ஹேஷ் டீப் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஹேஷ் பண்ணிட்டீங்க, என்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டீக்ரிப்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய டீமை வச்சு தான் இப்போலாம் டீக்ரிப்டே பண்ண முடியும். ஏன்னா அந்த கேரக்டரை வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஒரு 14 கேரக்டர் பாஸ்வேர்டு இருக்குன்னா அந்த 14 கேரக்டர் பாஸ்வேர்டை ஒரு 4 நாளாக பிரிப்பாங்க, இல்லை 2 பிரித்து அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவே வந்து மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆகும், தொடர்ந்து ரன் பண்ணும். அந்த அளவுக்கு ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் இதெல்லாமே ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான். மால்டிகவும் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் அது இந்த இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணுறீங்க, அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணணுன்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் ஆகும். அடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்லேயும் இதை தான் நான் அப்பயே சொன்னல, மல்டி ஸ்பெஷாலிட்டி டூல் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எல்லாத்துலேயும் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் பீஃப் வந்து நீங்கள் ஃபிஷிங் அட்டாக் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்லேயும் இருக்குது. ஓகேவா, சிஸ்டம் சர்வீசஸ் அடுத்த யூஸ்வல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது உங்களோட டூல்ஸை பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அது மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.